தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான செந்தில்நாதன் மீண்டும் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவை செயலாளரான இளங்கோவுக்கு இம்முறை சீட்டு கிடைக்காததால் வெற்றி பெற வைப்போம் என்கின்றனர். இளங்கோவின் ஆதரவாளர்கள் கள்ளல் ஒன்றிய செயலாளரான சேவியர் தாஸ் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என்கின்றனர். அவரது ஆதரவாளர்கள் திமுகவில் காளையார்கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளரான ஆரோக்கியசாமிக்கு சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு வழங்கும் என்கின்றனர். அவரது ஆதரவாளர்கள் சிவகங்கை நகராட்சி தலைவரும் திமுக நகர செயலாளருமான CM துரையானந்த் இம்முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர். ஒரு தரப்பினர் திருப்புவனம் பேரூராட்சி தலைவரும் திமுகவின் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளருமான சேங்கை மாறன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் அப்பகுதி திமுகவினர் கூறுகின்றனர். பாஜகவில் முன்னாள் மாவட்ட தலைவராக மேப்பல் பகுதியைச் சேர்ந்த சத்யநாதனுக்கு வேட்பாளர் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவரை தொடர்ந்து தற்போதைய மாவட்ட துணைத் தலைவரான கந்தசாமிக்கு தான் கிடைக்கும் என்கின்றனர் பாஜகவின் ஒரு பிரிவினர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாநில பொதுச் செயலாளர் பச்சேரி சுந்தர்ராஜனுக்கு வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். ஆனால் சிவகங்கை மாவட்ட தலைவராக உள்ள சஞ்சய் காந்தி தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் முத்துபாரதி போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்றிய செயலாளரான பரமேஸ்வரனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே இந்துஜா ரமேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.